இப்ப நம்ம மற்ற கட்சிகளுடைய வாக்குறுதிகள பத்தி பார்க்கலாம். அதுல முதல்ல வந்துட்டு திமுக ஆளும் கட்சி. இப்ப கூட பெண்களுக்கான இலவச பேருந்து, அதே மாதிரி வந்துட்டு மாதந்தோறும் ரூ. 1000 திட்டம்னு நெறைய திட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்த வாட்டி அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள அறிக்கையாவும் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு திட்டம் தான் வந்துட்டு இல்லத்தரசி திட்டம். இது என்ன இல்லத்தரசி திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது பெண்கள் வீட்டுல உபயோகிக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, டிவி இந்த மாதிரியான பொருட்களை அவங்களுக்கு பிடிச்ச கடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ இல்ல புதுசா வாங்குறதுக்கோ எல்லாருக்கும் வந்து 8000 ரூபாய்க்கான கூப்பன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுல முதல் கேள்வியே இந்த மாதிரியான வீட்டு உபயோக பொருட்களை பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா இல்ல பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. என்னன்னா வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாரும் கலந்து பேசி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கடையில் போய் வாங்குறது வந்துட்டு அதுதான் வந்து ஒரு ஹெல்தி ஃபேமிலியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கும்போது தான் எல்லாருடைய கருத்துக்களும் எண்ணங்களும் அதே மாதிரி அந்த டைமில் தான் எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு ரன் ஆகணுமே வந்து இது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சரியா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு வீட்டு உபயோக பொருட்களான மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வந்து பெண்கள் உபயோகிக்கும் அப்படின்னு இந்த டேர்ம் கொடுக்கறதுனாலே என்ன ஆயிடுதுன்னா வீடு அப்புறம் கிச்சன் இதெல்லாம் வந்து பெண்களுக்கானது, வேலை வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்களுக்கானதுன்னு வந்து ஆப்வியஸா இது வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிடுது. ஸோ இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இல்லத்தரசி திட்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வீட்டு உபயோக திட்டம் இல்லைன்னா வீட்டு நலன் திட்டம் அந்த மாதிரி வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு.